எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காந்தியவாதி சசி பெருமாள் மது ஒழிப்பு போராளிகளின் ஒருங்கிணைப்பாளர் சுந்தர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நீங்க மது ஒழிப்பு பத்தி தொடர்ந்து பல்வேறு விதமான நிகழ்வுகளை பத்தி பேசிட்டு வரீங்க. இதற்காக ஒரு உயிரையே இழந்த தருணத்தை நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம். இப்படியெல்லாம் மதுவை ஏற்றுக்கொள்ள முடியாம தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மது ஒரு பக்கம் இருக்க, கல் போதைப் பொருள் இல்லை, மதுவுக்கு மாற்று கல்லு தான் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. மதுவுக்கு உண்மையிலே மாற்றா கல்லை இங்க பயன்படுத்தினா நீங்க நினைக்கிறது நிறைவேறிடும்னு நினைக்கிறீங்களா? மதுவுக்கு மாற்று கல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதை வச்சு சொல்றீங்க? இல்ல, சீமான் அவர்கள் இதை தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. சரி, அந்த மாதிரி போதைப் பொருள்களுக்கு அடிமையாகாம இருக்கணும்னா நீங்க கல்லை குடிக்கலாம். கல்லு குடிச்சீங்கன்னா ஒரு உணவு உட்கொள்ற மாதிரி 1 லிட்டரோ 2 லிட்டரோ குடிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன். சரி, கல்லு போதை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாராவது நிரூபிச்சிருக்கிறாங்களா? கல்லு போதைப் பொருள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க நிரூபிக்கப்பட்டிருக்குதுங்களா? அப்புறம் அதை எதுக்கு தடை செஞ்சாங்க? இதை நல்லா நம்ம கொஞ்சமா புரிதலோடு அதை பேசணும். கல்லும் ஒரு போதைப் பொருள் தான், அதனாலதான் தடை செய்யப்பட்டிருக்குது. அதாவது போதைகள்ல இருக்கக்கூடியதுல கல்லும் ஒரு போதைப் பொருள் தான். ஆகவே அது வேண்டாம் அப்படின்னு தடை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல கல்லு கூடாது, சாராயம் கூடாது, மது கூடாது, இன்னும் மற்ற எந்த வித போதைப் பொருளும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இந்த வரும் தலைமுறையில பாதுகாக்கிற விதமாக எங்களுடைய முன்னெடுப்பு பணிகள் இருக்குது. அதனால மதுவுக்கு மாட்டு நீங்க கல்லை கொண்டு வாங்க, கல்லுல போதைகள் கிடையாது அப்படின்னு சொல்றதுலாம் இது ஒரு தவறாக அடுத்த கட்ட தலைமுறைகளையும் அடுத்த கட்ட வர நம்முடைய மாணவர்கள், இளைய தலைமுறைகளை நம்ம வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். அது முற்றிலும் அப்படி செய்யக்கூடாது, அது தவறு. கல்லும் போதைக்குரியதுதான். நீங்க குறிப்பா இந்த போதைப் பொருட்களுடைய புழக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தொடர்ந்து போதைப் பொருட்களால பலரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தமிழகத்துல இது பரவலா பேசப்பட்டிருக்கு. இது இந்த புழக்கமானது எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது, இதையெல்லாம் தாண்டி இதனால எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்க? ஏன்னா களத்துல நீங்க இருக்கீங்க, அதை பற்றி உங்களுடைய பார்வை. அதாவது போதைப் பொருட்கள் எந்தெந்த விதத்துல நம்மளுடைய சமூகத்துல ஊடுருவது அப்படிங்கறது இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அரசு தரப்புல நடத்தக்கூடிய இந்த டாஸ்மாக் போன்ற மதுபான கடைகள் நடத்துறாங்கல்ல, அது ஒரு வகையான போதைப் பொருள். அது அரசு மூலமாக நடத்தப்படுகிறது. அது அரசு நேரடியாக நடத்துறதுனால அது அரசு அனுமதிக்கு உட்பட்டு நடக்கிறது ஒண்ணு. ஆனால் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாராயம் மற்றும் இந்த குட்கா போன்ற போதைப் பொருட்கள் மற்றும் வேற எந்தெந்த விதத்துல நம்முடைய சமூகத்துல ஊடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பார்த்தோம்னு சொன்னா, இந்த கஞ்சா போன்ற போதை பொருட்களுடைய நடமாட்டம் இங்க அதிகமா இங்க இருக்குது. அப்புறம் அது இல்லாம இந்த புகையிலை சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த குட்கா, மசால் குட்கா சொல்றோம்ல, அந்த குட்கா போன்ற அந்த ஹான்ஸு, அப்புறம் அந்த அன்சிலே பல வகையானது இருக்குது. அதெல்லாம் வெளி மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடியது, அது தடை செய்யப்பட்டது. அதுவும் இங்க நடமாடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் வெளிநாட்டை சார்ந்து இருக்கக்கூடிய பல வகையான அந்த போதைப் பொருட்கள், அந்த பவுடரு, அது சம்பந்தப்பட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்ப சமீபத்துல கூட ஒரு சினிமா நடிகர் அந்த போதைப் பொருள் பயன்படுத்தினதாக 2 சினிமா நடிகர், மிக முக்கியமான ஒரு நடிகர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். இதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பொருள் தடை செய்யப்பட்ட பொருள் குறிப்பா எப்படி நம்முடைய சமூகத்துக்கு எதன் மூலம் எப்படி எப்படி வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்ப இதுல பாதிக்கப்பட வேண்டியது இப்ப நம்ம பார்க்கணும்னு சொன்னா, இந்த வெளிநாட்டுடைய போதை பொருட்கள்லாம் இருக்குது பாத்தீங்களா, அந்த போதை பவுடர்கள் மற்றும் இந்த மாதிரி உயர் ரகமான அந்த போதைப் பொருட்கள்லாம் அதெல்லாம் யார் பயன்படுத்துவாங்க? கொஞ்சம் ஒரு மேல்தட்டு உடைய மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பணங்க அதிகமாக செலவு பண்ணக்கூடியவர்கள், கொஞ்சம் வசதி வாய்ப்பு கூடியவர்கள், அவர்களுடைய அந்த உலகம் தான் அந்த மாதிரி வகையான போதைப் பொருட்கள். இந்த சாமானிய மக்கள் இது போன்ற இந்த அடுத்த கட்ட நம்ம தலைமுறைகள் சொல்றோம் பாத்தீங்களா, குறிப்பா இளைஞர்கள், மாணவர்கள், இவர்களில் உள்ள ஒரு சில பேரிடம் இந்த போதைப் பொருட்கள் நடமாடுகிறது. அவர்கள் இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துறாங்க. அப்புறம் இந்த தடை செய்யப்பட்ட இந்த குட்கா போன்ற புகையிலை பொருட்களை பயன்படுத்துறாங்க. சமீபத்துல கூட 26ஆம் தேதி போதை ஒழிப்பு அந்த தினத்தை, சர்வதேச போதை ஒழிப்பு தினத்துக்கு நான் ஒரு கல்லூரிக்கு அந்த மாணவர் மத்தியில் விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக நான் போயிருந்தேன். அது ஒரு நம்ம பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு கல்லூரி. அப்ப அங்க போயிருக்கிற அந்த சூழ்நிலையில
நான் கழிவறைக்கு போகலாம் அப்படிங்கிற நான் போயிருந்த வேலையில மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கழிவறை, அங்க நான் மாணவர்கள் ஒரு 4-5 பேர் அந்த கழிவறைக்குள்ள இருக்கிறாங்க. என்னைய பார்த்த உடனே வந்து சில இதை வந்து மறைக்கிறாங்க. மறைக்கும் பொழுது எனக்கு ஒரு மாதிரியா ஒரு பொறி தட்டுது. எதுக்கு அவங்க மறைக்கிறாங்க என்ன அப்படின்னு நான் வந்து பார்க்க போறேன். உள்ள இருந்த ஒரு 4-5 மாணவர்கள். அப்புறம் அந்த உள்ள கழிவறைக்குள்ள போய் பார்க்கும் பட்சத்துல அந்த மாணவர்கள் வந்து அந்த தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த குட்கா பண்ற அந்த புகையில பண்றவங்கள அதை பயன்படுத்தி இருக்கிறத அந்த பாக்கெட் எல்லாமே, அந்த காலி பாக்கெட் எல்லாமே அது உள்ள கிடைக்குது. அதை நான் புகைப்படம் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல கூட மாணவர்கள்ட்ட வந்து விழிப்புணர்வு பண்ணும்போது கூட நாங்க பதில் செய்துட்டு வந்தேன். அப்ப ஒரு கல்லூரிக்குள்ள படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் மத்தியில கூட இந்த சில பேர் வந்து அந்த போதை பழக்கத்துக்கு உள்ளானவங்க அங்கேயே வந்து அதை பயன்படுத்துறாங்க. அப்ப அது உள்ளே கல்லூரிக்குள்ளேயே இந்த கழிவறையில பயன்படுத்துறது, மற்றபடி ஒரு மறைமுகமான இடத்துல போய் பயன்படுத்தும் பொழுது இது மற்ற மாணவர்களுக்கு வந்து இந்த பழக்கத்தை பரவ செய்வதற்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காதுங்களா? நிச்சயமா. அப்ப இந்த பொருட்கள் வந்து தடை செய்யப்பட்ட பொருள் வந்து எதுக்காக வந்து இது வந்து எப்படி வந்து இங்க விற்கப்படுகிறது, யார் யார் மூலம் வருகிறது, சில கடைகள் எல்லாம் வந்து மறைமுகமாக வந்து இதை வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இது யார் யார் மூலம் வருது, எப்படி விற்பனை செய்யறது அப்படின்னு பார்த்தா இந்த குற்றத்துக்கு சில காவல்துறையில் உள்ள கருப்பாடுகளை இதுக்கு துணையாக இருக்கிறார்கள். இது சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய அந்த போதை தடுப்பு சம்பந்தப்பட்ட இருக்கிறார்களோ அவர்களே இதுக்குள்ள வந்து துணையாக இருக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய போதைகள் வந்து இவங்க சரிவர நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த கள்ளத்தனமாக நம்முடைய இந்த பங்க் கடைகள் போன்ற சில கடைகள் எல்லாம் வந்து இது விற்பனை செய்யறாங்க, விற்பனை செய்ய மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, சில காவலர்கள், சில கருப்பு ஆடுகள் என்ன பண்றாங்க, அந்த சில லஞ்சம் மாமூலை வாங்கி கொண்டு இதை சரிவர மீது நடவடிக்கை எடுக்காதனாலதான் இது போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்கள் வந்து இங்க வந்து நம்ம போன்ற சமூகத்தில் உலாவுகின்றன. இதனால வரும் தலைமுறைகளான மாணவர்கள், இளைஞர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. கஞ்சா போன்ற பொருள்கள்லாம் பாருங்க, அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணமா வந்து பல கட்டத்துல வந்து அதை பரவிக்கிட்டு இருக்குது. அதை போல வந்து பெரும்பாலான அந்த சாமானிய மக்கள், ரொம்ப வந்து மக்கள் கூடக்கூடிய அந்த ஒரு பேருந்து நிறுத்தம் உள்ள ஒரு இருக்கிற இடங்கள், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த மாதிரி பொருட்கள் வந்து அதிகமா வந்து உலாவுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய புகார்களை வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இது முற்றிலும் வந்து அரசு இது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த குற்ற சம்பவங்களில் யார் யார் அதுல வந்து அந்த சம்பவத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பதான் இந்த பொருட்களை வந்து தடை செய்யப்பட்ட பொருட்களை முற்றிலும் ஒழிக்கப்பட முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்ப டாஸ்மாக் நிறுவனம் வந்து அரசு தரப்பை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வந்து ஒட்டுமொத்தமா ஒரு வந்து இந்த சமூகத்தை சீரழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. பல விதத்திலும் பலவித பாதிப்புகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப டாஸ்மாக் கடைகள், மதுபான கடைகள் திறக்கப்படுற நேரம் என்ன, மதியத்தில் இருந்து இரவு 10 மணி வரை. ஆனால் மற்ற அந்த மூடப்பட்ட நேரங்களிலும் கூட எடுத்து சொன்னால் கள்ளத்தனமாக இந்த பாட்டில்களை விற்பனை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அங்கே நம்ம பல கடைகளை பல விதமான சூழலை பார்க்கலாம். மதுபான கடைகள் இருக்கக்கூடிய கடை மூடப்பட்ட நேரத்துல பாருங்க, அங்கேயே பக்கத்துல வச்சு ஓட்டுவாங்க, பக்கத்துல பார்ல இருக்கிறத வச்சு ஓட்டுவாங்க. அது காலையில கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே கடை மூடப்பட்ட நேரம் 24 நேரமும் கிடைக்கிறக்கூடிய ஒரு சூழலை தான் இங்க பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்ப இதனால பலதரப்பட்ட மக்களும் வந்து பலவிதத்திலும் இதுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அப்ப குறிப்பா அரசு இதன் மீது முற்றிலும் நடவடிக்கை எடுத்து கள்ளத்தனமாக மதுப்பாட்டில்கள் விற்பனை செய்வதையும் தடுக்கப்பட வேண்டும். தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து போதை பொருட்கள், கஞ்சா, இப்ப குட்கா போன்ற புகையிலை பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய என்னென்ன வகையான போதைப் பொருட்கள் இருக்கிறதோ அது ஃபுல்லா எதன் வழியாக வருகிறது, யார் யார் இந்த குற்ற சம்பவத்துக்கு ஈடுபடுகிறார்கள், இது பின்புலமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சரியாக அவருடைய புலன விசாரணை செய்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி பொருட்கள் கிடைப்பதை தடுக்க வேண்டும். அது வந்து அரசுடைய பொறுப்பு. குறிப்பா நீங்க வந்து இந்த போதைப் பொருளை பத்தி குறிப்பிட்டு சொல்றீங்க. அப்படியே வந்து மதுவுக்கு வருவோம். மதுவுக்கு வரும்பொழுது நான் இதுக்கு முன்பா கேட்ட மாதிரிதான் அந்த மாதிரி கல்லை வந்து குறிப்பிட்டு பேசுறாங்க. இது வந்து நீங்க வந்து ஆதரிக்கலாம் இல்லையா? கல்லை எதுக்கு நான் ஆதரிக்கணும்? கல்லை வந்து முழுமையா மனிதர்கள் உட்கொள்ளும் போது மதுவின் தாக்கம் குறையும் இல்லையா? கல்லை வந்து உட்கொள்ளும் பொழுது மதுவின் தாக்கம் குறையும். சரி அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து அதை குறிப்பிட்டு சொல்றாரு. சரி, அது வந்து உங்களுக்கு ஏதுவானதா ஒண்ணுதானே? இல்ல, எனக்கு எப்படி அது ஏதுவாகும்? நாங்க அது ஒரு போதைப் பொருள் தான் சொல்ல வரோம். கல்லு வந்து எதுக்கு தடை செய்யப்பட்டது? கல்லுன்றது ஒரு இயற்கை பானம். அந்த இயற்கை பானத்தை எடுத்துக்கிற பட்சத்துல மனிதர்கள் வந்து இயற்கையோட கலந்து ஒரு மதுவை உட்கொள்றாங்க. அப்படி இருக்கும்போது மதுன்ற வந்து ஒரு செயற்கையா உருவாக்கப்படக்கூடிய இந்த அடிமைத்தனம் வந்து இங்க குறையன்றப்போ
அதுக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா நீங்க? இல்ல இந்த ஒரு புரிதலோட நம்ம இதை நம்ம வெளிப்படுத்த வேண்டியது இருக்குது. அதாவது கல்லு பனைமரத்து மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கை பானம். அவங்க சொல்றது என்ன அப்படிங்கறத நம்ம உள்வாங்கணும். அதாவது மதுபானங்களை விட இது போதை கொஞ்சம் குறைவாதான இருக்குது. நீங்க இதை பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தும் பட்சத்துல இது பல விவசாயத்துக்கு பொருள் சேர்க்கைக்கு உதவும் அப்படிங்கிற விதத்துல அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல கூட ஒரு புறம்பான ஒரு உள் அரசியலா நடந்துகிட்டு இருக்குது. ஒரு சமூகத்தை நல்வழிப்படுத்தவனும் ஒரு தலைமுறைகளை பாதுகாக்கணும்னு சொன்னா அந்த போதையில இதுல குறைவான போதைகள் இருக்கு, இது அதிகமான போதைகள் இருக்கு அப்படின்னா நம்ம பார்க்க கூடாது. ஒரு காலகட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா, பின்னோக்கி பார்த்தோம்னு சொன்னா, கல்லு, சாராயம் போன்ற பொருள்கள், இதுதான் பீடி, புகையிலை, சிகரெட்டு, கல்லு, சாராயம், இது போன்ற பொருள்கள் தான் நம்ம பின்னோக்கி சிறு வயதிலிருந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தணும் பார்த்துக்கலாம். அன்றைக்குள்ள காலகட்டத்தில் இது போன்ற பொருட்களை மறைவாக தான் அவர்கள் அதாவது குடிச்சா வெளியில தெரிஞ்சு அசிங்கமா இருக்கும், பீடி குடிச்சா வெளியில தெரிஞ்சு அசிங்கமா இருக்கும், சாராயம் குடிச்சா, கல்லு குடிச்சா குடிகாரன் வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பேசுவாங்க, ஏசுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியாம மறைஞ்சிருந்து குடிச்சிருந்த காலகட்டங்கள். சரிங்களா? இன்னைக்கு பார்த்தா வீதியிலேயே பார் நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்பட்டக்கூடிய அந்த கல்லு கூட போதை, அது தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தடை செய்யப்பட்டு மறுபடி அதுக்கு பிரகாரமா அரசு தரப்புல மதுபான கடை நடத்துறாங்க. அந்த கல்லுல கூட போதை ஏற்ற விதமான சில போதை பொருள் மாத்திரைகள்லாம் கலந்துலாம் வைக்கலாம் செய்வாங்க. அது மட்டும் கிடையாது. கல்லு இவங்க என்ன சொல்றோம்னா, கல்லு விற்பனை மூலம் பல பேருக்கு ஒரு தொழில் தொழில அவங்களுக்கு செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பொருளாதாரத்துக்கு அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பனைமரத்துல கல்லை மட்டும் தான் இறக்க முடியுமா? வேற எவ்வளவு பல இதுல இருக்கிற உபகரணங்கள் இருக்குங்களா? பதநீர் இறக்க மேம்படுத்தலாம், மற்றும் அந்த சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பனை வெல்லம் அதுல தயார் பண்ணலாம். இன்னும் பனை மரத்து மூலம் கிடைக்கக்கூடிய பலவிதமான கைவினை பொருட்களா இருக்கு பாத்தீங்களா, அதை செய்து அதை நம்ம மக்களுக்கு விற்பனைக்கு எடுத்து செல்லப்பட்டு இதன் மூலம் அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான வழிமுறைகளை செய்யலாமே தவிர அதை எடுத்து விட்டு நீ கல்லை மட்டும் முக்கியத்துவப்படுத்துங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது கல்லு பனை மரத்துல ஏறி அதுல கீழே விழுந்த அதுல உயிர் இழந்தவங்க இருக்கிறாங்க, உடல் கால் கை உடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதனால கல்லை விற்பனை செய்யலாம், கல்லை இங்க நடைமுறைப்படுத்தலாம், அது உடலுக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு தவறான ஒரு தலைமுறைகளை வழிநடத்துறதுக்கு தான். அதை புரிஞ்சுக்கலாம். கல்லும் கூடாதுதான். கல்லு ஒரு போதை இதுதான். முன்னோர்கள்லாம் பார்த்தா தெரியும், கல்லை குடிச்சுக்கிட்டு நிலங்களெல்லாம் பறிமுதல் இழந்திருக்கிறாங்க. கல்லை குடிச்சு தன்னுடைய உழவு செய்த அந்த நிலங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பறி கொடுத்திருக்கிறாங்க. அப்படிலாம் நடந்திருக்குது. நம்மளை சார்ந்து இருக்க முன்னோர்கள் பழைய விவசாயிகள் எல்லாம் விசாரிச்சு பார்த்தாவே தெரியும். சரிங்களா? அதுக்காக கல்லு தான் மிக முக்கிய இயற்கை பானம் அப்படின்னு சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தடை செய்யப்பட்டது போல், கள்ளச்சாராயங்கள் தடை செய்யப்பட்டது போல் அது கள்ளத்தனமாக வந்துகிட்டு இருக்குது. அதையும் ஒழிக்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது போல் இருக்கிற மற்ற போதைப் பொருட்களையும் ஒழிக்கப்பட வேண்டும். மதுக்கடையில் கிடைக்கக்கூடிய அந்த மதுபானங்கள் ஒழிக்கப்பட வேண்டும், மதுக்கடைகள் ஒழிக்கப்பட வேண்டும். வருங்கால தலைமுறைகள் அனைவரும் போதை இல்லாத ஒரு நல்லது ஒரு சமூகத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதை அரசு முன்வர வேண்டும் செய்வதற்கு அப்படின்னு தான் நாங்கள் குரல் கொடுக்கிறோம். அது சம்பந்தமாக தான் எங்களுடைய முன்னெடுப்பு போராட்டங்கள் இருக்கும். அரசு முன் வரணும்னு சொல்றீங்க. போதையில்லா தமிழ்நாடு இதை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம்? எப்படி உருவாக்குறதுக்கு அவளுக்கு இதுக்கு முன்னாடி காமராஜர் ஆட்சியில என்ன இந்த மாதிரி விற்பனை மதுக்கடைகள் இல்லாம தானே ஆட்சி நிர்வாகம் பண்ணிருக்கிறாங்க. அப்ப இருந்திருக்கும் பொழுது இப்ப அவங்க பண்ண முடியாதுங்களா? பேரறிஞர் அண்ணா ஆட்சி காலத்துல இருந்திருக்கிறாங்கல்ல. அந்த காலகட்டத்துல திமுக ஆட்சிக்கு வந்துச்சு பாத்தீங்களா, 1967 பேரறிஞர் அண்ணாவுடைய தலைமையில ஆட்சிக்கு வராங்க. அப்ப அதுக்கு முன்னாடி ஆட்சி நிர்வாகத்தில் இருந்தவங்க செஞ்சிருக்கும் பொழுது ஏன் இப்ப செய்ய முடியாது? இப்பதான் பல விதத்திலையும் பொருளாதாரத்தை ஈடு செய்வதற்கான வழிமுறைகள்லாம் இருக்குதுங்கல்ல. அப்ப அவங்க இதை நடைமுறைப்படுத்தலாம்ல. இவங்க நடத்தக்கூடிய அந்த மதுபான தொழிற்சாலைகள், மற்றபடி இருக்கக்கூடிய அந்த மதுக்கடைகள்ல இருக்கக்கூடிய அந்த பலவிதமான அந்த கள்ளத்தனமான விற்பனை செய்யக்கூடிய வேலைகள் இருக்குதுங்களா, அது அப்புறம் அந்த மதுப்பார்கள், இது மூலம் இவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பொருளீட்டக்கூடியதா இருக்குது. யாரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க இருந்தவங்க நேரடியாகவும் பினாமியாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் கட்சியில சார்ந்தவர்கள் இது போன்ற அந்த கள்ளத்தனமான அந்த விற்பனை செய்வதற்கு, அதன் மூலம் பொருளீட்டுவதற்கு அவங்க பயன்படுத்துறாங்க. மற்றபடி வாக்கு அரசியலுக்கு கூட்டத்தை சேர்ப்பதற்காகவும் குவாட்டரும் பிரியாணி கொடுத்தா போது கூட்டத்தை சேர்க்க முடியுது. அதுக்காக இவங்களுக்கு அது தேவை. இந்த மக்களை போதையிலையும் அடிமையிலுமே அவங்கள வச்சிருக்கணும், அவனை சிந்திக்க விடக்கூடாது. அதற்காக தான் இவங்க வச்சு இந்த மக்களை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர
மற்றபடி இது ஒழிக்க முடியாம ஒண்ணும் கிடையாது, இதை நடைமுறைப்படுத்த முடியாம கிடையாது. இவங்க சுய அரசியலுக்காக நம்ம தமிழ்நாட்டை வஞ்சித்துக்கிட்டு இருக்காங்க. நடைமுறைப்படுத்துறதுக்கு சாத்தியமா ஒரு விஷயத்த சொல்லுங்க. சாத்தியம்னு சொன்னா இவங்க நடைமுறைப்படுத்தாதுக்கு என்ன சாத்தியம்னு நீங்க சொல்ல வரீங்க? நான் என்ன கேக்குறேன்னா, மதுவை இங்கு ஒழிப்பதற்கான சாத்தியக்கூறுவா நீங்க எதை குறிப்பிட்டு? ஏங்க அவங்க சாத்தியம் என்ன, 50,000 கோடி வந்து இதன் மூலம் வீடு செய்கிறோம், இந்த மது விற்பனை மூலம் உடனே வந்து அந்த மூலம் வந்து நம்ம வந்து அதை நடைமுறைப்படுத்தலாம், இந்த நிதி பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. ஏன் 50,000 கோடியை வந்து வேற விதத்துல ஈடு செய்வதற்கான அவங்களுக்கான அந்த வழிமுறைகளும் கிடையாதுங்களா? அதுவும் ஒரு வழி இல்ல. இன்னைக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுல வந்து பொருளாதார ரீதியா வளர்ந்துருக்குன்னா இதுவும் ஒரு காரணம் இல்லையா? ஏதோ ஒரு காரணம். சரக்கும் சாராயமும் ஒரு காரணமா இருக்கும்போது அப்படி இதை எடுத்துக்கிட்டா என்ன, இதனால வந்து கல்வி வளர்ச்சியில நம்ம இதை வந்து ஈடுகட்ட முடியும், மக்களுடைய மகளிருடைய வளர்ச்சிக்கு இது ஈடுகட்ட முடியும்ன்றப்போ இந்த பொருளாதாரத்தை ஏன் எடுத்துக்க கூடாதுன்ற ஒரு பார்வை இருக்கேன். ஏங்க யாருட்ட ஏழைப்பாளைகள் அன்றாட வந்து உழைச்சு அவன் ஓட தேஞ்சு அந்த பணம் வீடுக்கு போறதுக்கு முன்னாடி அவன் போய் அந்த குடும்பத்துல போய் அவன் பொண்டாடி பிள்ளைக்கு நல்ல ஒரு உணவு கொடுத்து அவன் பிள்ளைகளை படிக்க வைக்க பயன்படுத்தக்கூடிய அந்த உழைப்பில் வரக்கூடிய அந்த பணத்தை இவன் வீடு போறதுக்கு முன்னாடி மதுக்கடையில போய் 200-300 செலவு பண்ணி அவன் குடும்ப நடுத்தெருவுக்கு வருது. இவன் குடிச்சு வந்து உடலை வந்து கெடுத்து சில நேரத்துல உயிர் பலி ஆகுறான், பல விபத்துக்கு உள்ளாகி உயிர் பலி ஆகுறான். அந்த இழப்புகளை விட இவங்க கிடைக்கக்கூடிய நிதி உங்களுக்கு பெரிய நிதியா பார்க்க தெரியுதுங்களா? அது மூலம் தான் உங்களுக்கு பெரிய வளர்ச்சியா இருக்குங்களா? இந்த 50,000 வேற எந்தெந்த விதத்தில் ஈடு செய்யலாம்ங்கிறதா நீங்க பார்க்கணுமே தவிர இந்த 50,000 கொண்டுதான் நாங்கள் இதை வந்து நிர்வாகத்தை நாங்கள் சிறப்பா பண்ண முடியும், மகளிருக்கு நாங்கள் சிறப்பான திட்டங்களை கொண்டு வருகிறோம், வேறு சில திட்டங்களை கொண்டு வருகிறோம் என்று சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த 50,000 கோடியை வந்து எதன விதத்தில் ஈடு செய்யலாம் அப்படிங்கிறதா நீங்க யோசிக்கணும். நல்ல ஆட்சி என்பது அதுதான் ஒரு நல்ல ஆட்சியா இருக்க முடியும். ஏற்கனவே இது சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய பல வல்லுநர்கள், பொருளாதார வல்லுநர்களா அவருக்கு ஒரு பொருளாதார அறிக்கையை கொடுத்தாச்சு. இயற்கை வளங்கள் மூலம் இருக்குது, அதன் மூலம் நீங்க சரியாக ஈடு செய்யலாம், இந்த 50,000 கோடி எந்தெந்த விதத்துல வந்து நீங்க ஈடு செய்யலாம் என்பதெல்லாம் அவர்களுக்கு விளக்கமாக தெளிவா ஒரு அறிக்கையை கொடுத்தாச்சு. அப்படி இருக்கும் பட்சத்துல ஏன் அவர்கள் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறார்கள்? அதுதான் நீங்க பார்க்க வேண்டும். நீங்க சொல்றீங்க 50,000 கோடி வந்து பல திட்டங்களுக்கு செயல்படுத்த முடியுங்களா? யார்கிட்ட பறிக்கிறாங்க அந்த பணம்லாம்? சாதாரண ஏழை மக்கள்கிட்ட, சாதாரண அடித்தட்டு மக்கள்கிட்ட, சாதாரண இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட, அவங்கள்ட்ட அந்த அடிமக்களா இருக்கிறவங்க தான் அந்த குடி போதைக்கு சீரழிகிறாங்க. நிச்சயமா நீங்க சீரழிகிறாங்க, போதைக்கு வந்து அடிமையா பல இன்னைக்கு சொல்றாங்க பல குடும்பங்கள் இதுல சீரழிஞ்சு தாலி எடுத்து விதவைகளாக இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே வந்து விதவைகள் இருக்கக்கூடிய அதிகமான விதவைகள் மாநிலம் எதுன்னு சொன்னா குடி போதையில தமிழ்நாடுங்க. விபத்துகள் வந்து அதிகமா இருக்கிறது பார்த்தா தமிழ்நாடுங்க. அப்ப இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஒரு கூலி வேலைக்கு போறவங்களை நீங்க பாத்துருப்பீங்க. அந்த கூலி வேலை நாள்தோறும் செய்யறாங்க. செய்யக்கூடிய அந்த கூலி தொழிலாளி என்ன சொல்றாங்க, மாலையில இந்த மதுவை அருந்தினா எனக்கு அந்த உடல் வலியை போக்கிக்கிறதுக்கான ஒரு மருந்தா இது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, உடல் வலின்னு சொல்லும் பொழுது அப்ப வந்து அவன் அது வந்து ஒரு காரணம் தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஒரு தொழிலாளி போறான், அவன் வந்து ஒரு உடல் அளவுல உழைப்பு கொடுக்கும் பட்சம் உடல் அசதியா இருக்குது, அந்த அசதிக்காக வந்து நான் வந்து இந்த பானத்தை குடிக்கிறேன் அப்படிங்கறத ஒரு காரணமா வந்து சொல்றான். அவன் பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப அதே மாதிரி வந்து ஒரு பெண்கள் எடுத்துக்கிறோமோ, பெண்கள் எந்த வேலையும் செய்யாம இருக்கிறாங்களா? விவசாயத்திலிருந்து வீட்டு வேலை, ஆணோடையும் பெண்ணோடையும் பார்க்கணும். ஒரு ஆண் தினசரி இருக்கக்கூடிய ஒரு ஆண் மகன் சொல்லக்கூடிய காரணம் அதேதான் நான் சொல்ல வரேன். ஒரு ஆணுக்கு உடல் வலி இருக்கும் பொழுது அப்ப ஒரு பெண் இருக்க பார்த்தாங்களா? பெண்ணு வந்து எந்த வேலையும் கடினமான வேலையை செய்யாம இருக்காங்களா? கட்டட வேலை செய்யறாங்க, வீட்டு வேலை செய்யறாங்க, விவசாய வேலை செய்யறாங்க. ஆணுக்கு நிகராக இன்னும் பல கடுமையான வேலைகளை பெண்கள் செய்யறாங்க. அப்ப அந்த பெண்கள் எனக்கு உடல் வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் போய் டாஸ்மாக் கடையில வந்து பாட்டில வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கிறத வந்து நீங்க வந்து அது சரி அப்படின்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் சாக்கு போக்கு, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு உடல் அசதியாக இருக்குது, அதுக்காக தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு சாக்கு போக்கு. அந்த போதையை அவர்கள் பயன்படுத்துறதுக்கு இது ஒரு காரணம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இன்னைக்கு வந்து முற்றிலுமாக போதைப் பொருட்களும் மது கடைகளும் வந்து மூடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களோட மனநிலையா என்ன இருக்கும்? என்ன மனநிலை? மக்களை இப்ப வந்து இதுல இருந்து எப்படிங்க மீண்டு வர முடியும்? கிட்டத்தட்ட 50 ஆண்டு போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களை மீட்பதற்கான போதை மறுவாழ்வு மையங்களை ஏற்படுத்தும். எவ்வளவு மறுவாழ்வு மையம்? ஆமா, அதுதான் ஏற்படுத்தாம இது போன்ற போதை பிரியர்களை மட்டும் உருவாக்கி வச்சிருக்க அரசாங்கம் அது காலங்காலமா வந்து இந்த அதிகரிப்புக்கு யாரு காரணம்? இப்ப இவ்வளவு காலமா வந்து இது போன்ற இப்ப இன்னைக்கு பார்த்து சொன்னா சிறுவர்கள், மாணவர்கள் எடுத்து சொன்னா சிறுவர்கள் கூட அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறத நம்ம பாக்குறோம். சிறுவர்கள் கூட சில பேர், பெண்கள் பாக்குறோம், இளம் பெண்கள்ல வந்து பாக்குறோம். அதாவது இப்படி ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையா இருப்பது யாரு காரணமா இருக்கிறாங்க? இந்த அரசாங்கம் தானே.
அப்ப இந்த மாதிரி போதை பழக்கத்திலிருந்து மீட்கிறதுக்கான வழிமுறைகள் யாரு செய்யணும்? அரசு தானே செய்யணும். மக்கள் வந்து எப்படின்னு சொன்னா, ஒரு நல்லா சொல்லுவாங்க, பசி பிணி, பனினா நோய், புரியுதுங்களா? பசி இருக்கக்கூடாது, பிணி நோய் இருக்கக்கூடாது, இது இல்லாம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமையணும். இந்த வாழ்க்கையை யார் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அரசாங்கம் தான் அமைச்சு கொடுக்கணும். நீ என்னடான்னு சொன்னா, இந்த மக்களை வந்து போதையில வீழ்த்தி அவன் உடல்நலத்தை கெடுத்து அவன் உயிரை வந்து நாசமாக்கி உயிரை பறிச்சு அவன் குடும்பத்தை நடு ரோட்ல விடுறீங்க. அப்ப அது வந்து எப்படி சரியா இருக்குன்னு ஏற்றுக்கொள்ள முடியும்? சசி பெருமாள் ஐயா அவர்கள் வந்து எதற்காக போராடினாரு? அவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேணும், மதுக்கடைகளை முற்றிலும் ஒழிக்கப்பட வேணுங்கிறதுக்காக அவர் போராடினாரு. எப்படி இறந்தாரு? அவர் மதுக்கடைகளுடைய அகற்றும் அந்த போராட்டத்துல உயிர் பலியானாரு. நாகர்கோயிலில் உள்ள உண்ணாமலை கடை மதுக்கடை அகற்றணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல அந்த காவல்துறையுடைய அலட்சியத்தினால உயிர் பலியாக்கப்பட்டார். இவ்வளவு கவலைக்கிடமான ஒரு விஷயம். ஆனா வந்து கடைசி வரைக்கும் அவர் செஞ்சது, அவர் போராடினது இங்க கை கொடுக்கல தானே? இல்ல, அதாவது இன்னைக்கும் கூட எடுத்தோம்னு சொன்னா பல கட்டமான போராட்டங்களும் வந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நமக்கான நீதிகள் கிடைக்காம தான் இருக்கிறது. அது பலவிதமான பல போராட்டங்கள் தொடர்ந்து இன்னைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து நமக்கான நீதி கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து விலையை ஒதுங்கிட முடியாது. இப்ப சசி பெருமாள் ஐயா சமகாலத்துல இந்த மதுவிலக்குடைய போராட்டத்தை தமிழகம் வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு உணர்வுபூர்வமா அவருடைய போராட்டம் வந்து இங்க வெளிப்பட்டது. அனைத்து அடித்தட்டு மக்களையும் அனைத்து தரப்பினருமே ஒரு உணர்வை கொடுத்தது. அப்படி இருக்கப்பட்ட ஒரு சூழலில் ஒரு மதுக்கடை அகற்றும் ஒரு போராட்டத்தில் ஐயா சசி பெருமாள் வந்து உயிர் பலியாக்கப்பட்டார். அவருடைய அந்த கொள்கையின் பிரகாரமாக அவருடைய நோக்கத்தை அடுத்த கட்ட நோக்கத்தை கொண்டு போய் சேர்க்கும் விதமாக நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்ட களத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால் நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும். கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட போராட்டங்களின் பிரகாரமாக தான் நேரங்கள் குறைக்கப்பட்டது, கடைகளுடைய அந்த எண்ணிக்கைகள் குறைக்கப்பட்டது, அப்புறம் வந்து அந்த மக்கள் கூடும் இடங்களில் உள்ள பேருந்து நிறுத்தங்கள், கோயில் வழிபாட்டு தலங்கள் மற்றும் பள்ளி அருகில் இருக்கப்பட்ட அந்த கடைகள் அகற்றப்பட்டது. இது எல்லாமே கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட போராட்டத்தின் கிடைக்கப்பட்ட ஒரு இதுதான் நமக்கு. அது போல வருகிற நாட்களையும் மீதி இருக்கக்கூடிய அந்த கடைகளை எப்படி நம்ம வந்து அகற்றப்பட வேண்டும், முற்றிலும் அந்த போதைப் பொருட்கள் எப்படி ஒழிக்கப்பட வேண்டும், ஒரு போதையில்லாம ஒரு மாநிலத்தை நம்ம எப்படி உருவாக்க வேண்டும் என்கிறது நம்முடைய செயல்பாடுகளின் பிரகாரமாக மக்களுடைய அந்த எழுச்சியின் பிரகாரமாக நடக்கும். அந்த நம்பிக்கை நோக்கி தான் நம்மளுடைய போராட்டங்கள் அமையும். நிச்சயமா இந்த போதையின் தாக்கம் தமிழகத்துல எப்படி இருக்குன்னு மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம்.